ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். இன்னைக்கு நாங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக கதைக்க போகிற டாபிக் தான் கம்பேரிசன். பொதுவாக இந்த கம்பேரிசன் வார நேரம் இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நிறைய கப்பல்ஸுக்கு இடையில் இந்த பிரச்சனையை உருவாக்குது. அதாவது நாங்கள் மீடியாவில் காண்ற வீடியோஸ் ஆகட்டும், கப்பல்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ், அவங்களோட அவுட்டிங்ஸ், இதெல்லாம் பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் எங்களுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிறைய குறைபாடுகள் தெரியும். உதாரணமாக அந்த அந்த கேர்ளை மாதிரி ஏண்ட வைஃப் அழகா இல்லை, இல்லாட்டி அந்த ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏண்ட ஹஸ்பண்ட் என்னைய சர்ப்ரைஸ் பண்ணுறாரு இல்லை, அவங்க அவுட்டிங் போகிற மாதிரி நாங்கள் அவுட்டிங் போகிறோம் இல்லை. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் எங்களோட மனசுக்குள்ள ஏற்படும். இந்த கேள்விகள் வார நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாங்கள் பார்க்குறது ஆன்ஸ்க்ரீன் உள்ள விஷயங்கள் தான். அந்த திரைக்கு பின்னாடி, அந்த ஃபோட்டோஷூட்டுக்கு பின்னாடி, இல்லாட்டி அவங்களோட அவுட்டிங்க்கு பின்னாடி என்ன நடக்குது, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னது, அது ஒரு ஸ்கிரிப்டா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும். அப்படி யோசித்து பார்த்தோம்ன்றாலே இந்த கம்பேரிசன் என்றது பெரும்பாலும் இல்லாமல் போகும். ஏன் நாங்கள் இந்த கம்பேரிசனை பற்றி முக்கியமாக பேசணும்னு சொன்னால், எப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கம்பேரிசன் ஒன்று வருதோ அப்போ எங்களோட பார்ட்னர்கிட்ட எங்களுக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வெளிக்கிடும். அப்படி நடக்கிற நேரம் எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன சரி ஒரு குறைக்கு போல, இல்லாட்டி என் பார்ட்னர்கிட்ட என்னமோ ஒரு குறைக்கு போல அப்படின்னு நாங்கள் தொடர்ந்தும் சிந்திக்க வெளிக்கிடுவோம். அப்படி சிந்திக்க வெளிக்கிட்டா எங்களோட பிஹேவியரும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். நாங்கள் எங்களோட மைண்டுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அப்படித்தான் எங்களோட பிஹேவியரும் வெளிப்படும். ஸோ நாங்கள் எங்களோட பார்ட்னரோட நிறைய வாக்குவாதங்களில், முரண்பாடுகளில், தேவை இல்லாத விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடிய நிலைமைகள் இதனால் ஏற்படும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்பயுமே நாங்கள் அப்படி எங்களுக்கு சிந்தனைகள் வார நிலம் நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டிஃபரண்ட் பாத்வேல போய்கொண்டு இருக்குது. எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு தனிப்பட்ட ஒரு பாதை இருக்குது. எங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவுகள் எடுப்போம், நாங்கள் அவுட்டிங் போவோம். அதே மாதிரி நாங்கள் பார்க்குற கப்பல்ஸ் அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லைஃப்பை வாழுவாங்க. ஸோ ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வித்தியாசமானது. ஸோ அவங்களுக்கு அவங்க ஏற்ற மாதிரி தான் வாழணும். ஸோ அடுத்தாக்கள் வாழ்கிற மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையை நடத்த முடியாது என்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருந்து கொண்டாலே இந்த கம்பேரிசன் என்ற விஷயத்துலேருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே இல்லை. அதை முதல்ல நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு எப்பயுமே பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான் தேவை. எங்களோட எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இடையிலான உறவு ஒரு அமைதியான, எங்களுக்கு எங்களோட நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்கு தேவை. ஸோ பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர்ஸ் நாங்கள் தேட போனால் நிச்சயமாக அது கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அந்த டைமுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் அது அப்படி இருக்கும். பிறகு நிறைய முரண்பாடுகள் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த ஏற்கனவே நான் பேசிக்கிறேன் அதை பற்றி, லவ் பண்ணுற டைமில் இருந்ததுக்கும் ஆஃப்டர் மேரேஜ் கப்பல்ஸ் நிறைய முரண்பாடுகளை சந்திக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ நாங்கள் எப்பயுமே ஒரு அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் சூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக காணப்படணும்.